போன கிளாஸில் வந்து நம்ம அந்த இதோட நிறுத்தினோம். கதிபய ஆப்த ராஜபுத்திர பரிவிருத்தா நரபதிஹி அபியத்தரம் பிராவிஷத்து அதோட நிறுத்தினோம் லாஸ்ட் கிளாஸ் இல்லையா. அவர் வந்து அந்த இவளை வந்து சண்டால கன்னியகையை வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ, விசிராமம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த வைஷம்பாயனனுங்கிற கிளியை மாத்திரம் உள்ள அழைத்து கொண்டு வரப்படட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனக்கு உகுந்த ராஜபுத்திரர்களோட சேர்ந்து அவர் வந்து அங்கேருந்து உள்ள 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 பிரவேசம் பண்ணார். அதோட நிறுத்தினோம் லாஸ்ட் கிளாஸ் இல்லையா. மேலே படிங்கோ. अपनीत प्रेमा पडिंगो. अपनीत आभरणश्च दिवसकर इव विगलित किरणजालः चन्द्रतारका शून्य इव गगनाभोगः समुपाहृता समुचित व्यायाम उपकरणां व्यायाम भूमिम अयासीत्. ஸோ வந்து வியாயாம பூமிம் அயாசீத், அந்த வியாயாம பூமிக்கு எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து அந்த ராஜாவானவர் போனார். எப்படி போனார் அப்படின்னா, அபநீத ஆபரணச்ச திவசகர இவ விகலித கிரணஜாலக விகலித கிரணஜாலக திவசகரக இவ அபநீத ஆபரணம்ச்ச, இவர் வந்து தன்னுடைய ஆபரணங்களை கழட்டி வைத்தார். அபநீதானி, அவருடைய சரீரத்திலேருந்து எடுத்து வச்சார். எவைகளை? ஆபரணங்களை, பூஷணங்களை. அப்படிப்பட்டவர் எவரோ அந்த ராஜாவுக்கு பொறுத்தது அபநீத ஆபரணஹ அப்படிங்கிறது. அதனாலேயே அவர் வந்து எப்படி தெரியப்பட்டார் அப்படின்னா, சாயங்கால வேளையில் எப்படி வந்து விகலித்த கிரணஜாலக திவசகரக, சாயங்கால வேளையில் எப்படி வந்து சூரியனானவர் தன்னுடைய உண்மையான அந்த பிரபா, அந்த கிரணங்களோட இல்லாமல் இருக்குமோ, அந்த கார்த்தாலையிலையும் மத்தியானத்துலேயும் அந்த சூரியத்தினுடைய ஆத்தப்பமும் சரி, அதனுடைய கிரணங்களும் சரி, நல்ல பிரகாசமாக பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் சாயங்கால வேளையில் அப்படி இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற திவசகரக இவ. ஸோ வந்து இத்தனை நேரம் அந்த ராஜாவானவர் எப்படியெல்லாம் என்னெல்லாம் ஆபரணம் போட்டுட்டு இருந்தாருன்னு ஒரு 4-5 பேஜஸ்க்கு முன்னாடி நம்ம படித்தோம். இப்போ வந்து அவன் கழட்டி வச்சதை வந்து எதோட கவி வந்து கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா, விகலித கிரணஜாலக திவசகரக இவ அபநீத ஆபரணச்ச அப்படின்றார். அதுக்கப்புறம் மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சந்திர தாரகா சூன்ய இவ ககன ஆபோக. எப்படி வந்து ககனாபோக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விஸ்திருத ககனம். எப்படி வந்து ஆகாசம்ங்கிறது ஒரு விஸ்தாரமாக பெருசாக பறந்து விரிந்த ஒரு ஆகாசம் இல்லையா, அதே மாதிரி விஷாலமான சரீரத்தை வச்சுருக்கிற இவர், அந்த ஆகாசமானது எப்படி சந்திரதாரகா சூன்யக இவ ககனாபோக, அந்த ஆகாசங்கிறது எப்படி சந்திரன் மற்றும் தாரகம் அப்படிங்கிறது நட்சத்திரங்கள், அவைகளினுடைய ரஹிதம். அந்த சூன்யக சந்திரக அப்படிங்கிறது சந்திரன், தாரகம்ங்கிறது நட்சத்திராணி, இந்த இவை ரெண்டுத்தினுடைய சமூகம், அந்த சமுதாய தேன சூன்யக அதனால் ரஹிதக, அப்படி இருக்கின்ற ஒரு ஆகாசம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவனுடைய விஸ்தாரமான பறந்து விரிந்த இவனுடைய சரீரமும் அந்த மாதிரி இருக்கு. புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மேலும் என்ன சொல்கிறா அப்படின்னா, சமுபாகிருத சமுச்சித வியாயாம உபகரணாம் வியாயாம பூமியும் அயாசீத். ஸோ வந்து என்ன, அந்த அங்கே வந்து சமுபகிருத்தானி, அங்கே வந்து அந்த சூத்ரகன், இப்படி இருக்கிற சூத்ரகன், அவனுக்கு வந்து அங்கே சமுபானீதானி, அங்கே எடுத்துக்கொண்டு வரப்பட்ட, அதாவது அந்த வியாயாமம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாமகிரிகள் தேவையோ, என்ன இப்போ இருக்கிற அந்த வெயிட்டு தூக்குறது எல்லாமே, அந்த சமுச்சிதானி யுக்தமான யோக்கியமான அவைகளுக்கு வியாயாமம் செய்வதற்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த உபகரணங்களை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு எஸ்யாம் சா தாம், அந்த வியாயாம பூமி, அதில் ஏற்கனவே வந்து இவர் வரத்துக்கு முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கா அந்த பிருத்தியர்கள். அவளால் அந்த பிருத்தியைஹி சமுபகத்தானி, அவர்களினால் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட யோக்கியமான வியாயாம உபகரணங்கள், அவைகளினால் அந்த வியாயாம பூமிங்கிறது இட்ஸ் ரெடி ஃபார் ஹிம் டு டூ ஹிஸ் எக்ஸசைசஸ். அப்படிப்பட்ட வியாயாம பூமியும் அயாசீத், அந்த வியாயாம பூமியை அவர் அடைந்தார். அகமது சரியா இருக்கா?
அடுத்தது படிங்க. सः तस्याञ्च समानवयोभिः सह राजपुत्रैः कृतमधुरव्यायामः श्रमवशात् அதற்கு சொல்லட்டுமா இல்லை இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இவர் வியாயாம பூமிக்கு போயாச்சு இந்த ராஜா. இப்போ வந்து இவர் வியாயாமம் பண்ணுறார். இவர் பண்ணுறது எப்படி அப்படின்னா தஸ்யாஞ்ச சமான வயோபிஹி சக ராஜபுத்திரைஹி சமான வயோபிஹி சக ராஜபுத்திரைஹி தனக்கு சமமான சக வயசில் இருக்கின்ற ராஜபுத்திரர்களால் கிருத மதுர வியாயாமக ரொம்ப பரிசிரமத்தோடு செய்யப்படுகின்ற ஒரு வியாயாமம், ஒரு எக்ஸசைஸு. அப்படி அதை செய்கின்ற அந்த சக ராஜாவானவர் மேலும் எப்படின்னா இது வந்து சென்டென்ஸ் எப்படி முடியறது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ராஜாவானவர் கிருத்த வியாயாமக ஸ்நான பூமியும் அகச்சது. அந்த இதை பண்ணிட்டு வியாயாமத்தை பண்ணிட்டு அவர் வந்து ஸ்நான பூமிக்கு போகிறார். இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா அலங்கிரியமான மூர்த்திகி, அதுவும் வந்து இந்த சக அந்த ராஜாவுக்கு ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ சக ராஜா அந்த ராஜாவானவர் அலங்கிரியமான மூர்த்திகி அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு மூர்த்தி ஒரு ஆகாரத்தோடு இருக்கின்ற அந்த ராஜாவானவர் தஸ்யாம்ச அந்த பூமியில் எந்த அந்த வியாயாம பூமியில் சமான வயோபிகி ராஜபுத்திரைஹி சக தனக்கு சமமான வயசோடு இருக்கின்ற ராஜபுத்திரர்களினால் அவளோடு கூட சக கிருத மதுர வியாயாமக செய்யப்பட்ட ஒரு வியாயாமம் ஒரு பரிஸ்ரமக. அதாவது மதுரக அப்படிங்கிறது ஒரு புக்கில் வந்து சுலபகங்கிற மாதிரி போட்டிருக்கார், இன்னொரு புக்கில் வந்து சுதிருஷ்யகான்னு போட்டிருக்கார். எனக்கு தெரிஞ்சு சுதிருஷ்யகா தான் சரி வரும். ஏன்னா பின்னாடி வந்து வர்ணனையில் என்னென்னா பூரா அவருக்கு எப்படி வேர்த்து கொட்டிருக்குங்கிறது வர்ணிக்க போகிறா. ஸோ அதனால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் தான் வேர்த்து கொட்டும். ரொம்ப லைட்டாக ஒரு மாதிரி சும்மா போய் சாதாரண சரளக வியாயாமக அப்படின்னா அது சரி வராது. சுதிருஷ்யகா வியாயாமகன்னா பார்க்கறதுக்கு அவர் பண்ணுற எக்ஸசைஸே பார்க்கறதுக்கு நல்ல கண்ணுக்கு இட்ஸ் பார்க்கறதுக்கு நன்னா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அப்படி வச்சுக்கணும். ஸோ அதை பண்ணிட்டு இருக்கிற அந்த ராஜாவானவர் அலங்கிரியமான மூர்த்திகி அந்த ஸ்நான பூமி அகச்சது அந்த ஸ்நான பூமியை அடைந்தார் சென்றார். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து கணிகா சந்ததி பிகி அப்படிங்கிறது இருக்குது பாருங்கோ, அதுக்கு தான் வந்து எல்லாம் போகிறது இங்கே இருக்கிற இந்த திருத்தியா பகுவிச்சனம் எல்லாமே. அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வரியாக ஸ்ரமவசாத்து உன்மிஷந்தி பிகி கபோலயோகோ ஈஷத் அவதலித சிந்துவார குசும மஞ்சரி விப்ரமாபிகி. அதாவது என்னென்னா ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுற காரணத்தினால அவருடைய அந்த ஸ்வெட்டிங் அந்த வேர்வை துளி இருக்கு பாருங்கோ, அவைகள் அவருடைய 2 கன்னத்துலேருந்தும் வருது. அது வந்து எப்படி அப்படின்னா அந்த அந்த சிந்துவார பூக்களினுடைய வரிசை இருக்கிற மாதிரி ஒரு பிரமம் தெரிஞ்சுதான். அந்த அந்த சிந்துவார பூக்களினுடைய மஞ்சரி அப்படிங்கிறது ஒரு வரிசை, அதனுடைய விப்ரமம் அவைகள் போல காணப்பட்டது அந்த வேர்வை துளிகளினுடைய வரிசை. ஓகேவா? ஸ்ரமவசாத்து தான் வந்து ரொம்ப பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுற காரணத்தினால் அதிலேருந்து வர ஒரு ஸ்ரமவசாத்து ஸ்ரமகாரணாத்து என்ன அப்படின்னா அவருடைய ஸ்ரமவசாத்து உன்மிஷந்தீபிகி வெள்ள வந்து கொண்டு இருக்கின்ற கபோலயோகோ உன்மிஷந்தீபிகி அந்த அவருடைய கண்டலம் அந்த கபோல பிரதேசம் அதுக்கு மேலே உன்மிஷந்தீபிகி அதிலிருந்து நிர்கச்சந்தீபிகி வெள்ள வருகின்றவைகளுமாக என்ன மேலும் என்னன்னா ஈஷத் அவதலித சிந்துவார குசும மஞ்சரி விப்ரமாபிகி. அது பார்க்கறதுக்கு எப்படி அப்படின்னா ஈஷத்து அப்படின்னா கொஞ்சம், அவதலிதம் எது சிந்துவார அந்த அந்த சிந்துவார பூக்களினுடைய ஒரு மஞ்சரி ஒரு வல்லரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிராந்தியை கொடுக்கறது இந்த வேர்வை துளிகளினுடைய வரிசை. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ். ஸ்ரமவசாத்து உன்மிஷந்தீபிகி கபோலயோகோ ஈஷத் அவதலித சிந்துவாரம். இந்த தூங்கிறது சிந்துன்னு போட்டிருக்கா, கீழே வியாக்கியானத்தில் சிந்துன்னு இருக்குது. சிந்துவார குசும மஞ்சரி விப்ரமாபிகி அவைகளினால். அதுக்கப்புறம் அடுத்த வரி படிங்கோ. உரசி நிர்தய ஸ்ரம சின்ன ஹார விகலித முக்தாபல
பிரகார அனுகாரிணிபிஹி. பிரகர அணுகாரிணிபிகி. ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த ராஜாவினுடைய உரசு அந்த மார்பிலிருந்து அந்த ஸ்வெட்டிங் அந்த வேர்வை துளியானது இது கொட்டின்னு இருக்கு. அது முத்து முத்தா கொட்டுறது போல இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால என்ன அப்படின்னா ரொம்ப பரிசிரமத்தோட வியாயாமம் எக்ஸசைஸ் பண்ணதுனால முத்துக்களான ஹாரங்கள் வந்து அந்த எக்ஸசைஸ்னுடைய ஃபோர்ஸ்னால எப்படி வந்து விட்டுக்குமோ அந்த முத்துக்கள் கொட்டுற மாதிரி தெரியறதான் இந்த வேர்வை துளிகள். சரியா? உரசி நிர்தய ஸ்ரம சின்ன ஹார விகலித முக்தாபல பிரகர அனுகாரிணிபிகி. ஸோ வந்து என்ன அப்படின்னா உரசில் அவருடைய மார்பில் நிர்தய ஸ்ரம அப்படின்னா ரொம்ப அவருடைய அந்த நிர்தய ஸ்ரமம் அப்படின்னா ரொம்ப கடோரமான ஸ்ரமங்கிறது இங்கே வெறும் ஸ்ரமம் இல்லை, வியாயாமக ரொம்ப கடோரமாக செய்யப்பட்ட ஒரு வியாயாமம். அந்த வியாயாமத்தினால் சின்னக உடைந்து விட்ட இல்லைன்னா பிஞ்சு விட்ட ஒரு ஹாரக ஒரு மௌக்திக ஹாரம். அந்த ஹாராத்து தஸ்மாத்து விகலிதானி அந்த மௌக்திக ஹாரத்திலிருந்து விகலிதானி அப்படிங்கிறது விட்டு பிரச்சுதானி விண்டுன்றுத்து. அது அப்படி இருக்கிற யானி முக்தாபலானி அந்த மௌக்திகங்கள் அந்த முக்தாபலானாம் யஹ பிரகரஹ அப்படிங்கிறது ஒரு சமுதாயம் ஒரு சமூகம். அந்த சமுதம் அனுகாரிண்யக அதை வந்து அது மாதிரி இருக்கிற மாதிரி அனுகரிண்யகனா ஃபாலோ பண்ணுற மாதிரி இங்கே வந்து அந்த ரொம்ப கடின ஒரு கிளிஷ்ட பிரயாசம். அதனால் அதாவது கிருஷ்ட பிரயாசம்ங்கிறதுனால என்ன அப்படின்னா அந்யைஹி கர்த்தும் அசக்கிய வியாயாமேனன் இது தாற்பயமா இவர் இதில் சொல்லியிருக்கார் இந்த காமெண்ட்ரியில். மற்றவாளால் செய்யப்பட முடியாத ஒரு வியாயாமத்தை அவன் செஞ்சதுனால அதனால் என்ன அப்படின்னா கழுத்தில் போட்டுருக்கிற ஒரு முத்து மாலை வந்து எப்படி வந்து பிஞ்சு போயிடுமோ அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது மாலையை போட்டுண்டா அந்த மாதிரி முக்தாபலானாம் மௌக்திகானாம் ஒரு பிரகரம் ஒரு சமுதாயம் அதை அனுகர்த்தும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த முத்துக்கள் வந்து அந்த வியாயாமம் பண்ணும்போது விண்டுருத்துனா எப்படி முத்து முத்தா தெரியுமோ அதே மாதிரி இவன் கழுத்தில் இவனுடைய இந்த எக்ஸசைஸ் பண்ணுற காரணத்தினால் அந்த வெளிவர அந்த வேர்வை துளியானது முத்துக்களாக கண்ணுக்கு தெரியறது. அப்படிங்கோ. லலாட்ட பட்டகே அஷ்டமி சந்திர சகல தல உல்லசத் அமிர்த பிந்து விடம்பினிபிஹி ஸ்வேதஜல கணிகா சந்ததிபிஹி அலங்கிரியமான மூர்த்திஹி. ஸோ என்ன அப்படின்னா ஸோ வந்து லலாட்ட பட்டகேஷு அஷ்டமி சந்திர சகல தல உல்லசத் அமிர்த பிந்து விடம்பினிபிஹி என்ன அப்படின்னா அவருடைய அந்த நெத்தியில விழற அந்த வேர்வை துளிகள் அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங். எப்படி வந்து அந்த மேலே வந்து நெத்தியில் வர வேர்வை துளி அப்படியே கொட்டுறது எது மாதிரி கொட்டுறது அப்படின்னா அந்த லலாட்ட பட்டகேஷு லலாட்டம்ங்கிறது ஃபோர்ஹெட் அவைகளில் அஷ்டமி சந்திர சகலம் அஷ்டமி சந்திரம் அந்த அஷ்டமி சந்திரத்தினுடைய சகல தலம் அதுலேருந்து உல்லசத்து அதுலேருந்து வெளிவருகிற ஒரு அமிர்த பிந்து அமிர்த சுதாம்சுகு ஒரு அமிர்தமானது எப்படி வந்து ஒழுகுமோ அந்த அஷ்டமி சந்திர சகலம்னா உங்களுக்கு வந்து ஜென்ல இதுன்னு பேர் கண்டம்னு பேர். ஸோ வந்து லலாட்ட பட்டகேஷு அஷ்டமி சந்திர சகலம் லலாட்ட பட்டகத்தில் அந்த அஷ்டமி சந்திர சகலத்தலத்திலேருந்து உல்லசத்து ஒழுகுகின்ற அமிர்த பிந்து விடம்பினிவிகி அந்த அமிர்த பிந்துக்களை அந்த பீயூஷ கணங்களை அவைகளை விடம்பித்தும் அவைகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கான். வெறும்னா வேர்வை கொட்டுறது அந்த வேர்வை கொட்டுறதே வந்து எப்படின்னா வந்து அஷ்டமி சந்திரத்துலேருந்து ஒரு இது வந்து அமிர்தம் வந்து பொழிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இவருடைய வேர்வை துளிகள் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ அப்படி இருக்கிற ஸ்வேதஜல கணிகா சந்ததிபிகி, அப்படி இருக்கிற அவனுடைய அந்த சரீரமானது அலங்கிரியமான மூர்த்திகி, மூர்த்திகிங்கிறது இங்கே ஆகாரம், அவனுடைய அந்த மூர்த்தி, அந்த மூர்த்தியானது என்ன, ஸ்வேதஜலஸ்ய அந்த வியாயாமத்தினால் உண்டான அந்த சரீரத்திலேந்து வர ஜலம், அந்த ஜலத்தினுடைய கணிகாக அந்த துளிகள் சூக்ஷ்ம பிந்துக்கள், அந்த கணிகாயாக என்ன ஒரு ஒரு சந்ததையாக ஒரு ஒரு வருஷம் இருக்குமோ தாபிகி அவைகளினால் அலங்கிரியமானாக பூஷ்யமானாக மூர்த்திகி ஷரீரம் எஸ்ய சஹ, அந்த ராஜாக்கு போகிறது. அந்த சஹன்னு படித்தோம் இல்லையா, சஹ தஸ்யாம்ச சமான வயோபிகி அப்படின்னு படித்தோம் இல்லையா, அந்த சஹாக்கு இந்த அலங்கிரியமான மூர்த்திகின்னு போகிறது. இந்த கணிக சந்ததிபிகி அப்படின்னு அந்த 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 ஸ்வேத ஜலத்தினுடைய துளிகள் இருக்கு இல்லையா, அந்த திருத்தியா விபக்தியில் சொல்கிறது எல்லாமே அதுக்கு முடிஞ்சு இந்த அலங்கிரியமான மூர்த்திக்கு சேர்த்து போய்டுறது. அப்படி அவைகளினால் அலங்காரம் செய்யப்பட்ட மூர்த்திகி ஷரீரம் எஸ்ய சஹ ராஜா சூத்ரகः என்னது ஸ்நான பூமிம் அகச்சது, ஸ்நான பூமியை அடைந்தார். அப்படி கொண்டு போய் சேர்க்கணும். அதை ஒரு வேர்வை துளியை இப்படி வர்ணிக்க முடியும்னா அது பாணரால தான் முடியும் இல்லையா. அண்டு ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வர துளிகள் பாருங்கோ, அது ஜென்ரலி நெத்தியில் வர துளி நல்லா வந்துடுத்துனா அப்படியே கபகபன்னு ஒழுகின்றே இருக்கும். அதனால் அது அமிர்தத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணியிருக்கார் ஒழுகிறதுங்கிறதுனால. இன்னொரு இடத்துல கழுத்தில் வர்றது முத்து முத்தாக வருமானு தெரியல, அங்கேயும் ஒழுகுமா இருக்கும். ஆனால் முக்தாகாரத்தை பிஞ்சு உடுத்துனா அது எப்படி கொட்டுமோ, முத்துக்களாக எப்படி தெரியுமோ, அந்த மாதிரி முத்துக்களாக இருக்கிற வேர்வைன்னு அதுக்கு உரசுக்கு அந்த மாதிரி சொல்லிண்டார். இன்னொரு இடத்துல அந்த மர்திதம், அந்த இது குசுமம், அந்த அவையினுடைய ஒரு மஞ்சரி, அதனுடைய விபிரமம் போல இருக்குன்னு ஃபஸ்ட்டுக்கு சொல்லிண்டார் இல்லையா. இந்த மாதிரி ஸ்வேதஜல கணிகா சந்ததிபிகி, இந்த ஸ்வேத ஜலம் அவனுடைய வேர்வை ஜலம், அதனுடைய கணிகா அதனுடைய பிந்துக்கள், அவைகளினுடைய சமூகம், அவைகளினால் இந்த சூக்ஷ்ம பிந்தூனாம் ஸ்ரேணிபிகி அலங்கிரியமானாக மூர்த்திகி ஷரீரம் யஸ்ய சஹ ராஜா சூத்ரகः ராஜபுத்திரைஹி சஹ கிருதமதுர வியாயாமः, அந்த ஸ்நான கிரகம் ஸ்நான மண்டபம் என்னது ஸ்நான பூமியும் அகச்சது. அடுத்தது படிங்க, நெக்ஸ்ட் வரி. இதஸ்ததः ஸ்நான உபகரண சம்பாதன சத்வரேண புரப்பிரதாவதா பரிஜனேன தத்காலம் விரலஜனே அபி ராஜகுலே சமுத்சாரண அதிகாரம் உச்சிதம் ஆச்சரித்பிஹி தண்டிபிஹி உபதிஷ்யமான மார்க்கः. அதோட நிறுத்திக்கோங்க. ஸோ இப்போ இவர் வியாயாமம் பண்ணி முடிச்சாச்சு. அவருக்கு அந்த வேர்வை துளிகள் எப்படி கொட்டினதுன்னு தான் வர்ணிச்சார் கவி. இதஸ்ததः இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதஸ்ததः ஸ்நான உபகரண சம்பாதன சத்வரேன. ஸோ இப்போ ராஜாவானவர் வியாயாமத்தை முடிச்சாச்சு. அடுத்தது அவர் என்னன்னா ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறார். அதனால் இங்கேயும் அங்கேயுமாக எல்லா இடத்துலையும் ஸ்நானம், அந்த ஸ்நானஸ்ய உபகரணானி, அந்த ஸ்நானத்துக்கு தேவையான சாதனங்கள், அந்த சாதனானாம் சம்பாதனே, அந்த சாதனங்களை அதாவது கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆர் எடுத்துன்னு வைக்கிறதுக்கோசரம் சத்வரேன வேகேன ரொம்ப வேகமாக புரஹ பிரதாவதா முன்னாடி ஓடுகின்றவரான தாவதா பரிஜனேன சேவக ஜனங்கள் அவர்களால் தற்காலம் விரல ஜனே அப்பி, அதாவது மத்தியான காலம். இப்போ முன்னாடி பேஜில் ராஜாக்கள் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயாச்சு, அந்த இடத்துல என்னெல்லாம் சப்தம் வந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ விரல ஜனே அப்பி, தற்காலம் விரல ஜனே அப்பி, தற்காலம்ங்கிறது அந்த மத்தியான காலம்ங்கிறது விரல ஜனே அப்பி, ரொம்ப ஜனங்கள் விரலம் ரொம்ப குறைச்சலாக இருந்த தருணத்திலும் கூட ராஜகுலே சமுத்சாரண அதிகாரம் உச்சிதம் ஆச்சரத்பிகி, அந்த ராஜகுலத்தில் சமுத்சாரண அதிகாரம், அதாவது எல்லாரையும் அந்த லோகத்தை நிவாரணம், எல்லாரையும் போங்கோன்னு சொல்றதுக்கு யாருக்கு ஒரு அதிகாரம், ஒரு அந்த அதிகாரத்தில் நியோகம் பண்ணப்பட்டவா, அப்படி இருக்கிற அதை அந்த நியோகத்தை அந்த அதிகாரத்தை உச்சிதாம் ஆச்சரத்பிகி கரெக்டாக
ஃபாலோ செய்கின்றவர்களான தண்டிபிகி எஷ்டியை வச்சுருக்கிறவளான அவர்களினால் உபதிஷ்யமான மார்கः, அதாவது சேவகஜனேன உபதிஷ்யமானः மார்கः ராஜா சூத்ரகः ஸ்நானபூமிம் அகச்சத். அப்படி எடுத்துக்கணும். அது புரியுறதா? அந்த சேவக ஜனங்களினால் உபதிஷ்யமானக காட்டப்பட்ட மார்கः யாரு, எவருக்கு? அந்த ராஜாவிற்கு. ததாவிதக ராஜா, அது எல்லாம் ராஜாவுக்கு போகிறது. ஸோ வந்து இங்கே என்ன, இதஸ்ததக இங்கேயும் அங்கேயுமாக ஸ்நானம் தஸ்ய உபகரணானி ஸ்நானத்துக்கு தேவையான உபகரணங்கள், அதை அந்த உபகரணானாம் சம்பாதனே அவைகளை கலெக்ட் செய்யும் பொருட்டு சத்வரேன வேகமாக புரகதாவதா முன்னே செல்கின்ற பரிஜனேன அந்த சேவக லோகர்களால் உபதிஷ்யமானக மார்கः ராஜா சூத்ரகः. சரியா? அங்கே வந்து தற்காலம் விரலஜனை அப்படி அந்த சமயத்தில் மிகவும் குறைச்சலான ஜனங்கள் இருந்த பொழுதிலும் அந்த தருணத்திலும் கூட ராஜகுலே சமுச்சாரண அதிகாரம், ராஜகுலத்தில் அந்த எல்லாரையும் விரட்டுறது அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த அதிகாரத்தை உச்சிதாம் ஆச்சரத்பிகி, அந்த தனக்கு கொடுக்க அதிகாரம்ங்கிறது வேலைங்கிற மாதிரி எடுத்துக்கணும். தனக்கு கொடுத்த அந்த வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்கின்றவர்களினால், யாரவா? தண்டிபிகி தண்டத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கிற அவர்களினால் அந்த பரிஜனேன என்ன உபதிஷ்யமான மார்கः சூத்ரகः. சரியாக்கா? மேலே படிங்கோ. வித்தத சித்தவிதானாம் அநேக ஒன்னொன்னா படிச்சுன்னு போகலாம். இல்லை ஒன்னொன்னா படிச்சுன்னு போகலாம். வித்தத இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ வந்து எல்லாம் த்விதியா விபக்தியில் வரப்போகுது. இந்த த்விதியா விபக்தியில் வர்றது எல்லாமே ஸ்நான பூமிம், அதுக்கு வந்து அட்ஜெக்டிவாக வரப்போகுது. சரியா? ஸோ அந்த ஸ்நான பூமியானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ வர்ணிக்க போறார் கவி. விதத சித விதானாம், அதாவது விதானம் விதானாம். ஸோ வந்து விதத சித விதானாம் அப்படின்னா, விததம் அப்படின்னா மேலே, சிதம்னா வெள்ளை, விதானம் அப்படிங்கிறது அந்த அந்த இது என்னது ஷேடு போட்டிருக்கா அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஸ்நான பூமி. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்கோ. அநேக சாரணகண நிபத்தியமான மண்டலம். அநேக சாரணகண நிபத்தியமான மண்டலம். சாரணகண அப்படிங்கிறது என்னன்னா, அநேகே அப்படின்னா கவுண்ட்லெஸ், அகணிதம். அகணிதாக ஏ சாரணகணாக, அதாவது சாரணகணாகனா ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற அந்த ஸ்துதி பாட்டகாக, அவர்களா ஸ்துதி பாட்டகைஹி நிபத்தியமானம் நிர்மீயமானம் ஒரு மண்டலம், மண்டலாகாரேன அவஸ்திதி எஸ்யாம் தாம் தாதிருஷீம் அந்த ஸ்நான பூமி. அதாவது அங்கே வந்து ஸ்துதி பாட்டகா இருக்கா, அநேகே நிறைய பேர் இருக்கா, சாரணகணாகனா ஸ்துதி பாட்டகாக, அந்த ஸ்துதி பாட்டகானாம் சமூக, அந்த சமூகைஹி நிபத்தியமானம் நிர்மீயமானம் ஒரு மண்டலம், மண்டல ரூபமாக அவள் இருந்துருக்கா. அப்படி இருக்கின்ற அந்த ஸ்துதி பாட்டகாளுடைய ஒரு கூட்டத்தோடு இருக்கின்ற அந்த ஸ்நான பூமி. சரியா? அந்த ஸ்நான பூமியை சக ராஜா அகச்சது. ஓகேவா? அதுக்கப்புறம் கந்தோதக பூர்ண கனகமய ஜலத்ரோணி சனாத மத்தியாம். கந்த உதக, கந்தம்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ், நல்ல ஒரு சுகந்தம், நல்ல ஒரு வாசனையோடு இருக்கின்ற ஜலம், உதகம்னா ஜலம். கந்தோதகைஹி நல்ல சுரபி ஜலைஹி பூர்ணாகா கனகமய ஜலத்ரோணி. கனகமயம் அப்படின்னா தங்கத்தினால் ஆக்கப்பட்ட, கந்தோதகைஹி பூர்ணாக கந்த சுரபி ஜலத்தினால பூர்ணமாக இருக்கின்ற கனகமயி ஸ்வர்ணமயி ஒரு துரோணி, ஒரு பெரிய ஒரு ஜால பாத்திரம். அது தயா சனாதா அதோடு சகிதக மத்தியபாக எதுக்கு? எஸ்யாம் தாம் அந்த ஸ்நான பூமி. சரியா? அடுத்தது உபஸ்தாபித
ஸ்பாட்டிக ஸ்நான பீட்டாம். உபஸ்தாபித ஸ்பாட்டிக ஸ்நான பீட்டாம். வேற என்ன இருக்கு அந்த ஸ்நான பூமியில அப்படின்னா, உபஸ்தாபிதம் அப்படின்னா வைக்கப்பட்ட, ஸ்பாட்டிகம் ஸ்பட்டிகத்தினால் ஸ்பட்டிக மணியினால் மணிமயமான ஒரு ஸ்நான பீட்டம். ஸ்நானம் செய்யறதுக்கு ஒரு பீட்டம், ஒரு ஸ்டூல் மாதிரி எங்கு இருக்கிறது? அந்த ஸ்நான பூமி அதில் இருக்கின்றது. சரியா? அதோடு இருக்கின்றவையான அந்த ஸ்நான பூமி மகச்சது. மேலும் ஏகாந்த நிகிதைஹி அதிசுரபி அதிசுரபி கந்த சலில பூர்ணைஹி பரிமள அவகிருஷ்ட மதுகர குலாந்தகாரித முகைஹி ஆதப பயாத் நீலகர்பட அவகுண்டித முகைஹி இவ ஸ்நான கலசைஹி உபசோபிதாம் ஸ்நான பூமிம் அகச்சத். ஸ்நான கலசைஹி உபசோபிதாம் ஸ்நான பூமிம். ஸ்நான கலசத்தினால அந்த அந்த ஸ்நானம் பண்றதுக்குன்னு ஒரு கலசம் வச்சிருப்பா இல்லையா, தண்ணீர் ஒப்பி வச்சிருப்பா. அவைகளினால் உபசோபிதாம் அலங்காரம், அவைகளினால் ஒரு மாதிரி பரிமளிக்கின்ற அலங்காரம் பட்டவையான ஸ்நான பூமி. ஸோ இப்போ அந்த அந்த கலசைஹி உபசோபிதாம்னு சொல்றாருல, அந்த கலசைஹிங்கிறதுக்கு என்ன ஸ்நான கலசத்துக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஏகாந்த நிகிதைஹி அதிசுரபி கந்த சலீல பூர்ணைஹி. ஏகாந்த நிகிதம் அப்படின்னா ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஏகஸ்மின் பிரதேசே ஸ்தாபிதம்னு அர்த்தம். ஒரு இடத்தில் வைக்கப்பட்டவைகளான நிகிதைஹி அவஸ்தாபிதைஹி அதிசுரபி கந்த சலீல பரிபூர்ணைஹி. அதிசுரபி அப்படின்னா அதிசயேன சுரபிஹி. அதிசுரபின்னா ரொம்ப ஜாஸ்தியான வாசனைன்னு வச்சுக்கலாம், இல்லைனா அந்த வாசனைக்கே தெர் இஸ் அன் யூனிக்னஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லோட இருக்கின்ற அதிசுரபி கந்தம். அந்த கந்தக எஸ்மின் எதில் அந்த ஏவம் விதம் எது சலீலம், இந்த மாதிரி நிறைய அதிசயமான ஒரு கந்தத்தோடு இருக்கின்ற ஒரு சலீலம். அந்த சலிலேன பரிபூர்ணைஹி, அப்படிப்பட்ட மிக எக்கச்சக்கமான ஒரு சுகந்தத்தோட இருக்கின்ற சலீலத்தினால் பூரணம் செய்யப்பட்ட மேலும் என்ன அப்படின்னா அவைகளோடு இருக்கின்ற அந்த ஸ்நான கலசைஹி. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரிமள அவகிருஷ்ட மதுகர குல அந்தகாரித முகைஹி. என்ன ஒரு இமேஜினேஷன் பாருங்க. இதனுடைய ஒரு பரிமளம் அப்படின்னா ஸ்மெல்லு, நல்ல குட் ஸ்மெல், சுகந்தம். அந்த சுகந்தத்தினால் அவகிருஷ்டாக அப்படின்னா இழுக்கப்பட்ட, ஆகிருஷ்டாகான்னு அர்த்தம். இந்த பரிமளேன சுகந்தேன ஆகிருஷ்டாக அவகிருஷ்டாக ஏ மதுகராக, இந்த ஜலம் அப்படி ஒரு சுகந்தத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாசனையினால் இழுக்கப்பட்ட அந்த மதுக்கரங்கள், அந்த மதுக்கரானாம் குலானிங்கிறது சமூகம். அதாவது அந்த பானையில் நல்ல ஒரு இடத்துல கார்னரில் வச்சுருக்கா, அந்த பானையில் அதில் ஒரு பாத்திரத்தில் அதில் நல்ல ஸ்மெல்லோடு இருக்கிறன்ற ஜலத்தோட பூர்ணமாக இருக்குது. அந்த ஸ்மெல்லினால் எது இழுக்கப்பட்டது அப்படின்னா இந்த மதுக்கரங்கள் இழுக்கப்பட்டது. அந்த மதுக்கரங்களினுடைய கூட்டம், குலம், சமூகம். அந்த குலைஹி, அந்த சமூகைஹி என்ன ஆகப்பட்டதுன்னா அந்த காரிதானி முகானி. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு பரிமளத்தினால ஆகர்ஷணம் பண்ணப்பட்ட அந்த மதுகர குலம், அந்த பிரமர கூட்டங்கள், அந்த பிரமர கூட்டத்தினால என்ன ஆகப்பட்டுன்னா, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஜோர்த்தால ஒரு தவளையில் நல்ல சுகந்த ஜலம் ரொப்பி வச்சிருப்பா. அந்த கந்தத்தினுடைய அந்த ஸ்மெல்லுனால ஆகர்ஷணம் பண்ணப்பட்ட வண்டுக்குள்ளனுடைய கூட்டம்னா அப்படியே நாட் 1 2 ஃபுல்லாக மொய்க்கிறதாம் அது மேலே. சரியா? அந்த அதனால என்னன்னா அந்த காரித முகைஹி, அந்த 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 கலசத்தினுடைய முகம்ங்கிறது இருட்டாக்கப்பட்டது. சரியா? ஏன் இருட்டாக்கப்பட்டதுன்னா பிரமரங்கள் அது மேலே சூழ்ந்துட்டு இருக்கான். அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆதபபயாத்து நீல கற்பட்ட அவகுண்டித முகைரிவ. ஆதபபயாத்து, அந்த இப்போ ராஜா குளிக்க போறார், அவருக்கு அவரோட சரீரத்துக்கு எந்த அளவுக்கு உஷ்ணம் தேவையோ அந்த அளவுக்கு தான் அவள் ஜலம் வச்சிருப்பா. இட் மே நாட் பி வெரி கோல்டு ஆர் டூ ஹாட்டு. இப்போ சூரியனுடைய கிரணங்கள் அதில் பட்டுட்டு அதனுடைய அந்த வாட்டரோடைய
டெம்பரேச்சர் ஏறப்படாதுங்கிறதுக்காக ஒரு கற்பட்ட அவகுண்டித முகைரிவ அந்த 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 ஆதப பயாத்து சூரியனுடைய ஆதபத்தினுடைய பயத்தின் காரணத்தினால் கற்பட்ட அவகுண்டித முகைஹி என்ன நீல கற்பட்ட நீலம்ங்கிறது ப்ளூ கருப்புன்னு வச்சுக்கலாம். கருப்பு கலரு கற்பட்டம் கிழிந்த துணிகள். ஏன்னா வந்து வெறும் துணினா அது வந்து பிரமரங்கள் என்ன ஒரே துணியாவா காணப்படும், அங்கேயும் எங்கேயும் பிச்சு பிச்சு தானே காணப்படும். ஸோ அதனால நீல கற்பட்ட அவகுண்டித முகைஹி நீலமான ஒரு கற்பட்டம் கிழிந்த வஸ்திரம், அந்த வஸ்திரங்களினால் அவகுண்டிதம் மூடப்பட்ட என்னது அந்த முகைரிவ அந்த ஸ்நான கலசத்தினுடைய முகமானது ஒரு ஒரு நீல கலர் துணியினால ஆவிருத்த முகமாக இருக்கிற மாதிரி தெரியறதா. அப்படி இருக்கிற ஸ்நான கலசைஹி உபசோபிதாம் ஸ்நான பூமியும் சக சூத்ரகா ராஜா அகச்சது. அப்படி இருக்கின்ற ஸ்நான கலசத்தினால் பல ரொம்ப அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஸ்நான பூமியை அடைந்தார் அந்த ராஜா. இல்ல அவதீர்ணஸ்ய ஜலத்ரோணீம் வாரவிலாசினீ கரமுதித சுகந்த ஆமலக லிப்த சிரசோ ராஜ்ஞः பரிதः சமுபத சமுபதஸ்துஹு தஸ்துஹு 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 சம்மு உப பிளஸ் தஸ்து ஸ்தா அதனுடைய அந்த தாத்துனுடைய ஃபார்ம் இது. சமுபதஸ்துஹு அங்குஷ அம்சுக 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 நிபிட நிபத்த ஸ்தன பரிகராஹ. படிச்சிருங்க அத ஃபுல்லா. தூர சம்சாரித வலய பாகுலதாஹ சமுக்ஷிப்த கர்ணாபரணாஹ கர்ணோத்சங்க உத்சாரித அலகாஹ கிரஹீத ஜலகலசாஹ ஸ்நானார்த்தம் அபிஷேக தேவதா இவ வாரயோஷிதः. ஸோ வந்து இப்போ வந்து அந்த வாரயோஷிதः சமுபதஸ்து அந்த வாரயோஷிதः அங்கே இருக்கிற அந்த ஸ்திரீகள் கணிகா ஸ்திரீகள் என்ன அப்படின்னா ஸ்நானார்த்தம் ஸ்நானத்தை செய்வதற்கோசரம் அபிஷேக தேவதா இவ அபிஷேக தேவதாவை போல அந்த வாரயோஷிதः சமுபதஸ்து அதுதான் சென்டென்ஸ் நீங்கள் சேர்த்துக்கணும். சரியா? முன்னாடி என்ன அப்படின்னா அவதீரணஸ்ய ச ஜலத்ரோணீம் வாரவிலாசினி கரமிருதித சுகந்த அமலக லிப்த சிரசோ ராஜ்ஞः பரிதः. ஸோ வந்து என்ன அப்படின்னா ராஜ்ஞः பரிதः அந்த வாரயோஷிதः. ஸோ இந்த ராஜாவான இந்த சூத்ரகன் அவதீர்ணஸ்ய ச அவர் வந்து ஜலத்ரோணி அந்த ஸ்நான ஜலம் அந்த 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 ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு குண்டிக்காம் மாதிரி, அதில் அவதீர்ணஸ்ய இறங்கிவிட்ட தன் மத்தியே அதுக்கு நடுவில் போன அவர் அப்படி இருக்கின்ற அவர் வாரவிலாசினி அதாவது இந்த வார யோஷிதக அவளுடைய கரைகி அந்த வாரவிலாசினி கரமிருதித்த அந்த வாரவிலாசினினாம் அந்த கணிகா ஸ்திரீகளினுடைய கரைகி கைகளினால் மிருதித்த நல்ல நசுக்கப்பட்ட சுகந்த நல்ல வியாசனையோடு இருக்கின்ற அமலகம் அந்த அமலக நெல்லிகா அதனால் ஆக்கப்பட்ட அமலக லிப்த சிரசக அந்த லேபனம் அப்படின்னாலே உங்களுக்கு பேஸ்ட்டுன்னு அர்த்தம். லிப்தம்னா நன்னா அந்த பேஸ்ட்டை தடவப்பட்ட சிரசக ராஜ்ஞக அதை தடவிக்கொண்டு அந்த 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 தேன லிப்தம் அந்த அமலக இதனால் லிப்தம் வியாப்தமாக்கப்பட்ட சிரக தலையை உடைய அந்த ராஜ்ஞக அந்த ராஜாவினுடைய பரிதக அதாவது பரிதகங்கிறது உங்களுக்கு உபபத விபக்தி அங்கே வந்து ஜென்ரலி வந்து த்விதியா வரும். பட் இந்த இடத்துல வந்து த்விதியா வெறும் த்விதியா பாவ்யம்தான், சம்பந்த சாமானிய ஷஷ்டி தான் சொல்லணும். சரியா? அங்கே இறங்கின்ற அந்த ராஜாவினுடைய பரிதக அந்த அவர் என்ன சிரசக எல்லாமே ஷஷ்டியில் தான் இருக்குது. அவதீரணஸ்யச்ச எல்லாம் ஷஷ்டியில் தான் இருக்குது. சிரசக ராஜ்ஞா சிரசக அதில் வந்து அப்ளை பண்ணப்பட்ட பரிதக என்ன அப்படின்னா மேலும் யார் வந்து அங்கே அவனுக்கு பரிதக இருக்கா அப்படின்னா இந்த வார யோஷிதா சமுபதஸ்து இந்த கணிகா ஸ்திரீகள் அங்கே வந்திருக்கா. எதுக்கோசரம்? ஸ்நானார்த்தம் ஸ்நானத்தை செய்விக்கும்படி
அதுக்கோசரம் வந்திருக்கா. யாரை போல? அபிஷேக தேவதா இவ, அந்த அபிஷேக தேவதைகளை போல. இப்போ இந்த வாரயோஷிதக்கு போட போகிற அப்ஜெக்டிவ் தான் இது எல்லாமே. அம்சுக நிபிட நிபத்த ஸ்தனபரிகராகா. அம்சுகம் அப்படின்னா அவளுடைய வஸ்திரங்கள். அந்த வஸ்திரத்தை என்ன தன்னுடைய நிஜ வஸ்திரைகி நிபிடம் ரொம்ப திருடமாக, எவ்வாறு ரொம்ப திருடமாக எப்படி கட்ட முடியுமோ அந்த நிபத்த பரிகராக அவளுடைய ஸ்தனங்களை வந்து அந்த அவள் வச்சுட்டு இருக்கிற அந்த துணியால் கெட்டியாக கட்டிக்கிறா. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு டூ த ஒர்க்கு. அது பண்ணும்போது ஒரு சிரமம் இருக்காது, அதுக்கோசரம். அதுக்கப்புறம் தூர சமுச்சாரித வளைய பாகுலதாக, அவள் வந்து கையில் வந்து வளையல் போட்டுருக்கா. அந்த தூரம் ரொம்ப தள்ளி, சமுச்சாரிதானி கொஞ்சம் அந்த வளையல்களை அந்த கங்கணங்களை தள்ளி விடுறா. அந்த அப்படி இருக்கின்ற கங்கணங்களை தூர சமுச்சாரித வளைய பாகுலதாக, அவர்களுடைய அந்த பாகுலதா, அந்த கைங்கிறது என்ன அப்படின்னா அந்த கையில் போட்டுருக்கிற அந்த வளையங்களை தூர தள்ளிடுறா அப்படின்னா நம்ம வேலை செய்யும்போது அந்த வளையலை தள்ளி போமோனோ அந்த மாதிரி, அப்போ தான் வேலை செய்ய முடியும்னுட்டு அப்படி இருக்கின்ற வாரயோஷிதாக. அதுக்கப்புறம் சமுத்க்ஷிப்த கர்ணாபரணாக. சமுத்க்ஷிப்தம் அப்படின்னா மேலே தள்ளப்பட்ட அந்த கர்ணத்தில் போட்டுருக்கிற ஆபரணங்கள், அவைகளை மேலே இப்படி தூக்கி விட்டுக்கிறா. ப்ராபப்ளி அந்த மாட்டல் மாதிரி எதாவது இருக்குமோ என்னமோ தெரியாது. அதுக்கப்புறம் கர்ணோத்சங்க உற்சாரித்த அலகாக, அதாவது அவளுடைய காதுகளில் வந்து விழருது எதுனா அவளுடைய அலக பிரதேசம், அந்த நெத்திக்கிட்ட இருக்கிற முடி, அவைகளை மேலே தள்ளி விடுறா. உற்சங்க உற்சாரித்த கர்ண உற்சங்காத்து, தன்னுடைய காது கிட்டே இருந்து உற்சாரித்தாக தள்ளிவிடப்பட்ட, அதாவது கண்ணில் வந்து விழப்போகிறது முடி அப்படின்னுட்டும் அந்த முடிகளை தள்ளி விட்டுக்கிறா. அப்படி இருக்கின்ற வாரயோஷிதாக. அப்புறம் கிரகீத ஜலகலசாக, அந்த எடுத்துக்கொண்டு வரப்பட்ட கிரகீதாக ஜலகலசாக யாபிகி தாகா வாரயோஷிதா, அந்த எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த கலசம், இந்த கலசம் யாராலோ எதுக்கோசரம் எடுத்துன்னு வரானா ஸ்நானார்த்தம், யாரு போல அபிஷேக தேவதா இவ அந்த வாரயோஷிதாக எடுத்துட்டு வந்துட்டுருக்கா. சரியா இருக்கா? இது எல்லாமே வந்து உத்பிரேக்ஷ அலங்காரம் தான். சரியா? இல்லை நீ வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாரேன். நம்ம வந்து ஒரு வேலை செய்யும் போது we will do all these, கையில் வளைய வந்து இது பண்ணிப்போம், நம்மளை வந்து however we feel comfortable to do the work. ஸோ இப்போ வந்து இவ வந்து தன்னுடைய அந்த அந்த பேர் என்ன பாத்திரத்தை எடுத்து அவனுக்கு ஜலத்தை விட போகிறா, எல்லா காரியத்தையும் பண்ண போகிறா. அப்போ வந்து ஒன்றும் உபாதையாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த காதில் போட்டுருக்கிற தோடோ இல்லைனா முடி வந்து கண்ணில் விழுந்ததுன்னா, இப்போ வந்து இவர் பார்த்தேன்னா கிருஷ்ணமோகன் சாஸ்திரி கிளியராகவே எழுதியிருக்கார். லோச்சன பரிபதன நிவாரணாய அபசாரிய உபரிநியஸ்தாக அலகாக சூர்ணகுந்தலாக யாபி. கிளீனாக கண்ணில் வந்து விழுந்துருமோ அப்படிங்கிறதுக்கோசரம், அதை வாரணம் பண்ணுறதுக்கோசரம் என்னென்னா அபவாரித்தம் என்னன்னா அந்த சூர்ணகுந்தலாக, அது யாபிகி அவா. சரியா? ஜம்முன்னு போட்டு ஸ்விமிங் பூல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் பாருங்க. ஆமா ஆமா நல்லா இருக்கு, இவ்ளோ டீடைலா எழுதி இருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் இதுக்கும் பாரு, அம்சுகைஹி நிஜ பரிஹித வஸ்திரைஹி நிபிடம் திருடம் யதா ஸ்யாத் நிபத்தா திருடபார லகுகரணாய ஆஸ்போலன அவரோதாயவா. அவளுடைய ஸ்தனங்கள் வந்து வேலை செய்யும்போது இட் ஷுட் நாட் பி அ உபாத ஃபார் தெம். ஸோ அதனால் அதை திருடமாக கட்டிக்கிறா. ஸோ தட் தே வில் ஹாவ் அ சப்போர்ட் சிஸ்டம். வேலை பண்ணும்போது தே வில் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் ஆன். இது வந்து நியாயமாக ஒரு ஸ்திரீ வந்து எப்படி யோசிப்பாளோ அந்த மாதிரி யோசிச்சிருக்கார் கவி. வாட் எவர் இட் இஸ் மாமா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த ஒரு காவியமோ எந்த ஒரு பெரிய ஒரு இது படித்தாலும் நீங்கள் வந்து ஒன்றும் கார்த்தாலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து எதுலேயும் காமிக்கிறது இல்லை. சரியா? ஏதோ ஸ்நானத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்வாளே தவிர அந்த மாதிரி இல்லை. இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி பண்ணால் சிரம நிவாரணம் அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா? ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் வந்து
சிலது ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய வார்த்தைகள் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு வந்து பெரிய நமஸ்கார பரம்பரா தான் இல்லையா. அதான் அடுத்த வரி படிச்சிருங்கோ. தாபிஷ்ச சமுன்னத குச்சகும்ப மண்டலாபிஹி, அந்த பிரிண்ட் சரியா இல்ல, வாரி வாரி மத்திய மத்திய வாரி மத்திய வாரி மத்திய பிரவிஷ்டः கரணிபிஹி இவ கரிணி கரிணி வனகரி கரிணி கரிணின்னு இருக்கீங்க, இவ கரிணி ஆமா சரி சேஞ்ச் கரிணிபிஹி இவ வனகரி பரிவிருத்தः தத்க்ஷணம் ரராஜ ராஜா. ஸோ இந்த மாதிரி இந்த வேஷ்யாபிகி பரிவிருத்தஸ்ய ராஜ்ஞா சௌந்தர்யம் நிரூபயன்னு ஆக என்ன தாபிகிச்ச என்ன அப்படின்னா அந்த சமுன்னத அந்த ரொம்ப உன்னத கும்ப மண்டலத்தோட இருக்கின்ற சனத்தோட இருக்கின்ற அந்த ஸ்திரீகளினால் அவர்களினால் என்ன அந்த முன்னாடி சொன்னாலே அந்த வார யோஷித்பிகி அவைகளினால் அந்த அவ எப்படி இருக்கா அப்படின்னா கரிணீபிகி பரிவிருத்தக வாரி மத்தியே பிரவிஷ்டக வனகரீவ ராஜா சூத்ரக தத்க்ஷணம் ரராஜ. அந்த ராஜாவானவர் ரராஜ அவர் வந்து எப்படி சோபிச்சார் அப்படின்னா ஒரு 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 பாண்டுக்குள்ள வந்து ஒரு 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 மேல் எலிஃபண்ட் இறங்குறது, அதை சுற்றி வந்து கரிணிபிகி அந்த ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ்க்கும் வந்து குச்சகும்பம் அவைகளுடைய கும்ப பிரதேசம்ங்கிறது அந்த தண்ணியில் முழுகும்போது மேலே தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்திரீகள் வந்து தன்னுடைய அந்த குச்சகும்ப மண்டலாபிகி வாரி மத்திய பிரவிஷ்டக ராஜா இந்த கரிணிபிகி பரிவிருத்தக வனகரி இவ தத் க்ஷணம் ரராஜ. எப்படி வந்து கரிகளினால் அந்த மேல் எலிஃபண்ட் வந்து ஒரு பாண்டுக்குள்ளே இறங்கும்போது சுற்றி ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ் வந்து இருந்தால் எப்படி வந்து ஒரு சோபனம் ஒரு அழகு இருக்குமோ அதே மாதிரி இந்த ராஜாவானவர் இங்கே வந்து ஒரு ஆம்பளை மேல் எலிஃபண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுறா. இந்த சுற்றி இருக்கிற அந்த கணிகா ஸ்திரீகள் எல்லாம் வந்து ஃபீமேல் எலிஃபண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறார் இங்கே வந்து உபமா அலங்காரம். ஸோ அந்த மாதிரி ஜல மத்திய ஸ்திதஸ்ய அநேக கரிணி பரிவிருத்தஸ்ய கஜராஜஸ்ய யதா சோபா பவதி ததைவ ததா சூத்ரகஸ்யாபி ஆசீத் இது சாமிய பிரதிபாதனாத் உபமா அலங்காரः. சரியா? அதான்